அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். லக்ஷ்மி அவர்கள் எழுதிய இவளா என் மகள் அருமையான குடும்ப நாவல். பார்வதி பரபரப்புடன் வெளியே செல்ல ஆயத்தமானாள். அந்த வீட்டின் மற்ற பகுதிகளில் குடியிருப்பவர்கள் விழித்து கொள்ளும் முன் புழக்கடை கிணற்றில் 2 வாளி தண்ணீரை இறைத்து தலையில் கொட்டிக்கொண்டு ஸ்நானத்தை முடித்து கொண்டாள். ஈரப்புடவையை பிழிந்து சுற்றி கொண்டு முன்பக்கத்தில் இருந்த தன் குடியிருப்பு பகுதிக்கு மெல்ல வந்தாள். பெற்றோர்களின் மறைவுக்கு பிறகு தனியாகிவிட்ட அவள் திருவல்லிக்கேணி நாட்டரசன் தெருவில் இருந்த 7ஆம் எண் ஓட்டுக்கூரை வீட்டின் முன்பகுதியில் ஒன்று குடுத்தனக்காரியாக வசித்து கொண்டிருந்தாள். பல யுகங்களாக அங்கே வசிப்பது போன்று அவளுள் ஒரு பிரமை. கொடியில் கிடந்த காய்ந்த புடவை ரவிக்கு அவசரமாக அணிந்து கொண்டு ஈரத்தலையை வேகமாக துவட்டத் தொடங்கினாள். அதற்குள் கிழக்கு வெளுக்கத் தொடங்கிவிட்டது. முற்றத்தில் பரவி கிடந்த இருள் பெரிந்து வெளிச்சம் படரத் தொடங்கியது. தாழ்வாரத்து தூண் மீது ஒரு ஆணியில் தொங்கிக் கொண்டிருந்த சிறிய கண்ணாடியில் தன் முகத்தை பார்த்தபடி முடியை வாரி கொண்டையிட்டு கொண்டாள். சின்னதாக ஒரு குங்குமப்பொட்டை வைத்துக்கொண்டு தன் தோல்பையை எடுத்து தயாராக கூடத்து மேஜை மீது வைத்தாள். கூடம், தாழ்வாரம், சிறு சமையலறை, படுக்கையறை, பொது முற்றம் என்ற அந்த பகுதிக்கு அவள் ஆரம்ப காலத்தில் 50 ரூபாய்கள் வாடகையில் தந்து குடி புகுந்தாள். சமீபத்தில் வாடகையை 3 பங்காக உயர்த்தி விட்டிருந்தார் வீட்டுக்கு சொந்தக்காரர். வாடகை போக மீதமுள்ள வட்டி பணத்தில் அவள் உயிரை கையில் பிடித்து கொண்டு வாழ்வது சிரமம். அதற்காக வேலையிலிருந்து ஓய்வடைந்த பின்னரும் அவள் வேலை செய்ய நேரிட்டது. அருகில் இருந்ததொரு தட்டெழுத்து நிறுவனத்தின் ஜாப் டைப்பிங் பகுதியில் வேலைக்கு அமர்ந்து விட்டிருந்தாள். காலை 9 மணியிலிருந்து மாலை 5 மணி வரை வேலை. அங்கிருந்த மற்ற தட்டெழுத்தர்களை விட அவள் மிகவும் சுத்தமாக தவறுகளின்றி டைப் அடிக்கிறாள் என்ற தகுதியில் நிறுவனத்தின் தலைவர் ஒட்டுமொத்தமாக அவளுக்கு மாதம் 100 ரூபாய் சம்பளம் வழங்கி கொண்டிருந்தார். அவள் அப்பா பெரிய வேலையில்தான் இருந்தார். கை நிறைய சம்பாதித்தார். வசதியான பெரிய வீடு, கார் என்று செல்லமாக வாழ்ந்தவள்தான் அவள். அந்த ஒரு தவற்றுக்கு பின் அவள் வாழ்க்கையிலே சரிந்து போய்விட்டாள். சமையல் அறையில் இருந்த சில தட்டுமுட்டு ஜாமான்களும் படுக்கை அறைக்குள் இருந்த பெரிய தகரப்பெட்டியும் பழைய மர பீரோவும் தான் அவளது சொத்துக்கள். அவசரத்திற்கு விற்று சாப்பிட அவள் மேல் நகைகள் ஏதும் அதிகம் கிடையாது. காதில் அணிந்திருந்த முத்துத்தோடுகளும் கழுத்தில் கிடந்த மெல்லிய தங்கச் சங்கிலியையும் வலது கையில் அணிந்திருந்த மெல்லிய 2 தங்க வளையல்களையும் கை கடிகாரத்தையும் அவள் தனது கடைசி கால தேவைக்கு ஒரு சமயம் உதவலாம் என்று நம்பிக்கொண்டிருந்தாள். அப்பா பெருங்காய பாண்டமாக வாழ்ந்துவிட்டு போய்விட்டிருந்தார். அவரது கடைசி காரியங்களுக்கு வைத்திருந்த சொத்து சரியாகிவிட்டது என்று அண்ணன் கைவிரித்து விட்டார். அம்மாவின் நகைகளை அக்காவும் அண்ணியும் ரகசியமாக பங்கிட்டு கொண்டு விட்டனர். பர்ஸை திறந்து பணத்தை எண்ணி பார்த்தால் பஸ் போக்குவரத்து செலவுக்கும் வழியில் தாகத்துக்கு ஒரு குளிர்பானம் வாங்கி குடிக்கவும் தேவையான சில்லறை இருந்தது. சோறு இல்லாவிட்டால் கூட அவள் நாள் முழுவதும் பட்டினி கிடப்பாள். காலையில் எழுந்ததும் 1 வாய் காப்பி குடிக்காவிடில் அவள் மண்டை வெடித்து சிதறி போய்விடும். படுக்க போகும் முன் ஃபில்டரில் இறக்கி வைத்திருந்த டிகாஷனுடன் பால் பொட்டலத்திலிருந்து சிறிது பாலை விட்டு கலக்கி சர்க்கரை போட்டு கேஸ் அடுப்பில் சுட வைத்து பரபரப்புடன் முதலில் சூடாக காப்பியை குடித்து முடித்தாள். மீதமிருந்த பாலை காய்ச்சி ஒரு பாத்திரத்தில் ஊற்றி மூடி வைத்துவிட்டு புறப்பட்டாள். அந்த பெரிய நிறுவனத்திலிருந்து அவள் ஓய்வடைந்ததும் அவள் அன்றாடம் உபயோகித்த குடையும் ஓய்வெடுத்து கொண்டு விட்டிருந்தது. பீத்து கொண்டு விட்ட கம்பிகளை சரிப்படுத்த குடை ரிப்பேர்காரர் கடைக்கு போக நேரமின்றி அவளது வாழ்க்கை ஓடிக்கொண்டிருந்தது. பரவாயில்லை, காலை வேலைதானே என்று அவள் கதவுகளை பூட்டிவிட்டு செருப்புகளை காலில் வேகமாக திணித்து கொண்டு வெளியே கிளம்பிவிட்டாள். பஸ் நிலையம் தெருவிலிருந்து கொஞ்சம் தொலைவில்தான் இருந்தது. முன்னர் போல் அவளால் இப்போது வேகமாகவே நடக்க முடியவில்லை. சமீப காலமாக அவளுக்கு திடீரென்று உடலில் ஒரு அயற்சி. உடம்பு தக்கையாகிவிட்டது போன்றதொரு உணர்வு. அவசரமாக நடந்தால் மூச்சு நின்றுவிடும் போன்ற ஒரு திணறல். டாக்டர் ரேவதியிடம் தன் உடலை பரிசோதனை செய்து கொண்டு ஏதாவது ஒரு சிகிச்சை எடுத்துக்கொள்ளலாம். டாக்டர் அம்மாளுக்கு அவளது வறுமை நிலை தெரியும். ஃபீஸ் எதுவும் கேட்காமலே அவளுக்கு இனாம் வைத்தியம் செய்வாள். ஆனால் அவள் டாக்டர் ரேவதியிடம் நாடிய உதவி வேறு ஒன்றாக இருந்தது. அவளது உடல்நிலைக்கு சிகிச்சை பெறுவதை விட அந்த உதவிதான் முக்கியமானதாக இருந்தது. சங்கிலி தொடர் போல அந்த நினைவு மனதில் எழ பாதையோரத்தில் ஒரு கணம் பிரமிப்புடன் நின்றாள். விவரிக்க இயலாத துயரம் நெஞ்சை இருக்குவதை உணர்ந்தாள். கண்களில் பனித்த கண்ணீரை விழுங்கிக் கொண்டு மெல்ல மேலே நடந்தாள். டாக்டர் ரேவதி அந்த வட்டாரத்தில் மிகவும் பிரபலமான டாக்டர்.
அவளது கிளினிக்குக்கு அம்மா அவளை ஒரு நாள் மாலை அழைத்து கொண்டு போனாளே, அது வாழ்விலே மறக்க முடியாத சம்பவமாயிற்றே. பார்வதிக்கு கண்ணாடி வளையல் என்றால் மிகவும் பிரியம். முதல் நாள் மாலை அவள் தன் கல்லூரி தோழி ஒருத்தியுடன் கடற்கரைக்கு காலார நடந்து போய்விட்டு வரும் வழியில்தான் ஒரு கடையில் கை நிறைய கண்ணாடி வளையல்களை வாங்கி கலகலவென்று போட்டு கொண்டு வந்தாள். இதென்ன வேஷம்? அண்ணா கோபித்து கொண்டதை கூட அவள் காதில் போட்டுக்கொள்ளவில்லை. பெண் குழந்தை ஆசைப்பட்டதை அந்தந்த வயதில் அனுபவிக்கிறதுல தவறு என்ன? தங்க வளையல்களா வேணும்னு கேட்டா, வெறும் கண்ணாடி வளையல் தான் அப்பா கொடுத்த காசில் வாங்கியிருக்கா. அம்மா அவளுக்காக பரிந்து கொண்டு பேசிய போது அண்ணியின் முகம் சுருங்கி போனது. உங்களுக்கு என்ன என்ற பாவத்தில் கணவனை கண்களால் வெட்டினாள். அன்று மாலை ரேவதியின் கிளினிக்கில் அவர்கள் முறை வந்தபோது பெஞ்சில் இருந்து எழுந்து கதவை தள்ளி கொண்டு உள்ளே போனார்கள். டாக்டர் ரேவதியை அப்பொழுதுதான் முதலாக பார்த்தாள். சிவப்பாக ஒல்லியாக கூரிய மூக்கும் பளபளத்த கண்களும் உயர தூக்கி போட்ட கொண்டையுமாக புடவை மேலே வெள்ளை கோட்டு அணிந்து கொண்டு நின்ற அவளை பார்த்ததுமே பார்வதியின் சப்த நாடியும் ஒடுங்கி போயின. அவள் மிக பிரபலமான பெண் வைத்தியர். பெண்கள் சம்பந்தப்பட்ட நோய்கள் பற்றி படித்து பல பட்டங்களை தன் பெயருக்கு பின்னால் வாளாக்கி கொண்டிருப்பவள். அவள் பார்வதியின் நோயின் ரகசியத்தை கண்டுபிடித்து விட்டாள். வாயும் உதடுகளும் காய்ந்து போக படபடத்த மார்புடன் அறைக்குள் ஒரு பக்கம் ஒதுங்கி நின்றாள் அவள். குழந்தைக்கு வளைகாப்பு ஆகிவிட்டது போல இருக்கே. பார்வதியின் கையில் அடுக்கப்பட்டிருந்த வளைகளை பார்த்து புன்முறுவலித்தாள் டாக்டர் ரேவதி. அம்மா முகம் சிவந்து போனாள். பார்வதிக்கு இன்னும் கல்யாணமாகவில்லையே. இவள் என் கடைசி பெண். மூத்தவளுக்கு கல்யாணமாகி 2 குழந்தைகள் இருக்கு. ஹைதராபாத்தில் இருக்கா. போன வருஷம் இவள் அண்ணனுக்கு கல்யாணம் ஆச்சு. இவளுக்குத்தான் இனி வரன் தேடணும். அதுக்குள்ள இந்த வயதில் வியாதி வந்து தொலைஞ்சாள். அம்மா மடமடவென்று பேசினாள். பார்க்க ஆரோக்கியமாகத்தானே இருக்கிறாள். என்ன வியாதின்னு கவலைப்படுறீங்க? டாக்டர் ஸ்டெதஸ்கோப்பை கழுத்தில் மாட்டிக்கொண்டு பார்வதியை ஒரு உயரமான பெஞ்சில் ரப்பர் விரிப்பின் மேல் படுக்கச் சொன்னாள். கதவை சாத்திவிட்டு ரேவதி அவள் அருகில் வந்து ஆடைகளை நீக்கிவிட்டு பரிசோதிக்க தொடங்கினாள். திடீர்னு குழந்தைக்கு வயிற்றில் கட்டி கிளம்பி விட்டது. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஆப்ரேஷன் பண்ணாம ஏதாவது செய்தா நல்லா இருக்கும். அம்மா சற்று தூரத்தில் நின்றபடி முணுமுணுத்தாள். கட்டியா? யார் சொன்னது? உங்கள் மகள் கர்ப்பமாகல்லவா இருக்கிறாள் என்று கூறிவிட்டு டாக்டர் பார்வதியின் கையை பிடித்துக்கொண்டு அவளை பெஞ்சிலிருந்து இறக்கிவிட்டாள். கர்ப்பமா? என்ன குழப்பறீங்க டாக்டர்? அவளுக்கு இன்னமும் கல்யாணமாகலை. அம்மா அலறிவிட்டாள். ஆகாவிட்டால் கர்ப்பமாக முடியாதா? உண்மையாகவா சொல்றீங்க? தப்பா சொல்லி எங்களை வேதனைப்படுத்தாதீங்க. உங்களை நான் கையெடுத்து கும்பிடுறேன் டாக்டர். அம்மா தழுதழுத்தாள். உங்களுக்கு வீண் சந்தேகம் ஏன்? எக்ஸ்ரே எடுத்து பார்த்தால் தெரிந்துவிடும் என்று கூறிவிட்டு மேஜை மேலிருந்த மணியை அடித்தாள். உள்ளே எட்டி பார்த்த நர்ஸ் பெண்ணுடன் பார்வதியை ஒரு சிறு காகித துண்டுடன் கிளினிக்கின் பக்கத்தில் இருந்த அடுத்த கட்டடத்திற்கு அனுப்பி வைத்தாள். சிறிது நேரத்தில் ஈரம் சொட்டியபடி பிரேமில் தொங்கிக் கொண்டிருந்த எக்ஸ்ரே படத்துடன் நர்ஸ் வேகமாக உள்ளே வந்தாள். அம்மாவுக்கு டாக்டர் ரேவதி அந்த எக்ஸ்ரேயை காட்டினாள். நல்லா பாருங்க, உடம்ப சுருட்டி தெரியும். இந்த எலும்பு உருவம்தான் உங்களுக்கு இன்னும் சில மாதங்களில் பிறக்கப் போகிற பேரனோ அல்லது பேத்தியோ. உங்க பெண் வயிற்றில் கட்டி இல்லை, கர்ப்பம் வளர்ந்துகிட்டு இருக்கு. மெலிதாக முறுவலித்தாள். டாக்டர் மேலே பேசும் முன் அம்மா ஆவேசம் வந்தவள் போல் பார்வதியின் கூந்தலை பிடித்து கொண்டு தலையை சுவரில் பலமாக மோதினாள். பாவி பெண்ணே, சொல்லு, யாரடி அந்த அயோக்கியன்? குடியை கெடுத்துட்டியே சண்டாளி, சொல்லு, இல்லாட்டா இங்கேயே உன்னை கொன்னுட்டு நானும் செத்து போறேன். இதுக்குத்தான் இந்த விஷம் போட்டியா திருடி என்று கத்தியபடி வளையல்கள் குலுங்கிய கரங்களை சுவரில் மோத கலகலவென்ற சப்தத்துடன் அவை உடைந்து தரையில் சிதறி விழ வலை துண்டங்கள் கைகளை குத்தி ஏற்படுத்திய காயங்களிலிருந்து இரத்தம் வழிய பார்வதி வேதனை பொறுக்காது கதற எல்லாம் ஒரு சில நிமிஷங்களில் நடந்த நிகழ்ச்சி. அம்மாவை இழுத்து பிடித்து டாக்டர் ஒரு நாற்காலியில் அமரச் செய்தாள். கூச்சல் போட்டு ரகலை செய்ய, இது உங்கள் வீடல்ல, என் கிளினிக். மற்ற நோயாளிகள் பயந்து போவார்கள், வாயை மூடுங்கள் என்று அதட்டினாள். நர்ஸ் ஒருத்தி ஓடி வந்து கீழே சிதறி கிடந்த வளையல் துண்டங்களை கனப்பொழுதில் வாரி சுத்தப்படுத்தினாள். பார்வதியின் தலையை சோதித்து காயம் ஏதும் ஏற்படவில்லை என்று தெரிந்து கொண்டதும்
கைகள் மீது ஏற்பட்ட காயங்களை பஞ்சினால் துடைத்து சுத்தப்படுத்தி மருந்து போட்டு பிளாஸ்திரி துண்டங்களை ஒட்டினாள் டாக்டர் ரேவதி. அம்மா மௌனமாக கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தாள். டாக்டர், இதை எப்படியாவது கலைச்சி வெளியேற்றி என் குடும்ப மானத்தை காப்பாத்திடணும். உங்களை தெய்வமாக நினைச்சு கேட்கிறேன். மெல்லிய குரலில் திணறிக் கொண்டு தொப்பென்று டாக்டர் ரேவதியின் காலடியில் விழுந்து விம்மினாள். மெல்ல அம்மாவை தூக்கி நிறுத்திய டாக்டர் ஒரு துண்டால் அவளது கண்ணீரை துடைத்து விட்டாள். கருச்சிதைவு செய்வது சட்டப்படி தவறு. மேலும் எனக்கு பிடிக்காத விஷயம். இந்த நிலையில் கருச்சிதைவு செய்யவும் முடியாது. குழந்தை வளர்ந்து விட்டிருக்கு. உங்கள் பெண் ஒற்றை நாடியாக வயிற்றோடு இருந்ததால் இத்தனை நாள் வரை யாரும் கண்டுகொள்ளவில்லை. அதுவரை நீங்க அதிர்ஷ்டசாலி. இனிமேலும் இதை மறைக்க முடியாது. இப்பொழுது நான் உங்களுக்கு ஒரு உதவி செய்ய முடியும். அது தேவையான்னு சொல்லுங்க. அம்மா கன்னத்தில் தாரையிட்ட கண்ணீரை துடைத்து கொண்டாள். ஏதாவது செய்து எங்களை இந்த அவமானத்திலிருந்து காப்பாத்துங்க அம்மா, தழுதழுத்தாள் பார்வதியின் தாய். அக்கம் பக்கத்தவர்கள் கவனத்திற்கு ஒரு போலி சூழ்நிலையை நீங்க உருவாக்கணும். உங்க பெண் தன் சகோதரி வீட்டுக்கு சீராட போயிருப்பதாக கதை பரப்பிவிட்டு அவளது துணிகளை ஒரு பெட்டியில் அடுக்கி அவளை டாக்ஸியிலோ வேறு வண்டி எதிலோ ஏற்றி கொண்டு வந்து என் வீட்டில் விட்டு விடுங்கள். அவளை நான் என் காரில் அழைத்து கொண்டு போய் பூந்தமல்லியில் எனது சிநேகிதி மேற்பார்வையில் செயல்படும் கருணை இல்லத்தில் சேர்த்து விடுகிறேன். அதற்கு பின் நீங்கள் இந்த சம்பவத்தையே மறந்து நிம்மதியாக இருக்க முடியும். விவரமாக சொல்லுங்க டாக்டர். எனக்கு கையும் காலும் பதறுகிறதே. அம்மா அரற்றினாள். என் சிநேகிதி சாரதாதேவி நடத்தும் அந்த கருணை இல்லத்தின் நோக்கமே இதுதான். இது மாதிரி தவறு செய்துவிட்ட இளம் பெண்களுக்கு மறுவாழ்வு கொடுக்க வேண்டும் என்பதுதான் அதன் நோக்கம். இவள் யார்? பெயர் என்ன? எந்த ஊர்? என்று அங்கே யாரும் விவரமே கேட்க மாட்டார்கள். ஒவ்வொரு பெண்ணுக்கும் தனியாக ஒரு அறை கொடுக்கப்படும். கர்ப்பகாலத்தில் எந்தவிதமான கவனிப்பு தேவையோ அத்தனையும் அங்கே கிடைக்கும். பிரசவ வேதனை வந்ததும் கவனித்து கொள்ள நல்ல திறமையான டாக்டர்கள், நர்ஸுகள் இருக்கிறார்கள். பிறக்கும் குழந்தையை கொஞ்சம் நேரம் மட்டும் தாயுடன் இருக்க அனுமதிப்பார்கள். பிறகு அந்த தாயாருக்கும் குழந்தைக்கும் எந்தவிதமான சம்பந்தமுமே இருக்காது. உடம்பு தேறியதும் உங்கள் பெண்ணை என் காரில் அழைத்து கொண்டு வந்து என் வீட்டில் வைத்திருப்பேன். உங்களுக்கு செய்தி கிடைத்ததும் நீங்கள் அவளை வீட்டுக்கு அழைத்து போகலாம். ஒரு சிறு தொகை கருணை இல்லத்திற்கு நீங்கள் அன்பளிப்பாக தர வேண்டியிருக்கும். அவ்வளவுதான். குழந்தை பிறந்த சங்கதி பரம ரகசியமாக பாதுகாக்கப்படும். கவலை வேண்டாம். அப்படியே செய்கிறேனம்மா. இந்த இக்கட்டிலிருந்து எங்களை காப்பாத்தினா உங்களுக்கு ரொம்ப புண்ணியமாம்மா. கைகுப்பி வணங்கினாள் அம்மா. டாக்டர் ரேவதியின் உத்தரவுப்படியே சில நாட்களுக்கு பின் தன் சகோதரி வீட்டுக்கு சீராடப் போவதாக பெட்டியுடன் டாக்ஸியில் கிளம்பினாள் பார்வதி. பூந்தமல்லி நெடுஞ்சாலையின் எல்லையில் உள்ளே ஓடிய ஒரு தெருவின் கடைசியில் பெரியதொரு தோட்டத்திற்குள் தான் அந்த கருணை இல்லம் அமைக்கப்பட்டிருந்தது. அவளைப் போலவே அங்கே இன்னும் சில பெண்கள் இருந்தனர். ஆனால் யாரும் யாருடனும் பேச அனுமதிக்கப்படவில்லை. காலையில் எழுந்ததிலிருந்து ஒவ்வொருவருக்கும் ஏதாவது வேலை கொடுத்து கொண்டிருந்தாள் தலைவி. சில பெண்கள் பாத்திரங்களை சுத்தப்படுத்தினார்கள். சிலர் தோட்டத்துக்கு ஹோஸ் பைப்பினால் தண்ணீர் வார்த்தனர். பார்வதிக்கு நூல் நிலையத்தை அன்றாடம் சுத்தப்படுத்தும் வேலை கிடைத்தது. இன்று யாருக்கு பிரசவ வேதனை ஏற்பட்டது? என்ன குழந்தை பிறந்தது? எல்லாம் மர்மமாக இருந்தது. கருணை இல்லத்தில் காரியங்கள் சம்பந்தப்பட்டவர்களை தவிர மற்றவர்களுக்கு எட்டாத வகையில் ரகசியமாக செயல்பட்டன. தனக்கு அளிக்கப்பட்ட அறையின் கதவை அடைத்து கொண்டு கட்டிலின் மீது உட்கார்ந்தபடி தூக்கம் வராது ஜன்னல் வழியே வானத்தை உற்று பார்த்து கொண்டு பொழுதை ஓட்டும் போதுதான் அவளுக்கு ரவிக்குமாரின் நினைவு நெஞ்சை அடைத்தது. அவர்களது அந்தஸ்துக்கு மீறிய இடத்து பிள்ளை ரவிக்குமார். ஆனால் காதலுக்கு தன் கண் இல்லையே. அவர்களது சந்திப்பு மிகவும் விசித்திரமானது. ஒரு நாள் மாலை சிநேகிதியின் பிறந்த நாளுக்கு பரிசு வாங்க அண்ணா சாலை பக்கம் போனவள் நடைபாதையில் எதிரே வந்தவனுடன் வேகமாக மோதி கொண்டு விட்டாள். கண் அவிஞ்சா போச்சு, அயோக்கிய ராஸ்கல். தொண்டையில் எழுந்த வார்த்தைகள் வாயோடு நின்று போயின. கண்களால் சிரித்த அந்த கட்டழகன் சாரி, மன்னிச்சுக்கோங்க என்று பட்டு போன்ற குரலில் குழைந்ததும் அவள் அப்படியே சொக்கி போய்விட்டாள். மற்றவர்களுக்கு வழிவிட்டு ஒதுக்குப்புறமாக இருவரும் நின்றார்கள். உங்களை நான் எங்கேயோ பார்த்திருக்கிறேனே. மீண்டும் கண்களால் சிரித்தான் அவன். மௌனமாக அவள் முறுவலித்தாள். நொங்கம்பாக்கத்தில் தானே உங்க வீடு? இல்லை, அடையாறு பக்கம்.
வேற எங்கேயோ பார்த்த நினைவு பசுமையாக மனசுல இருக்கு. எங்கேயும் பார்த்திருக்க முடியாது. நான் அடிக்கடி இப்படி அண்ணா சாலை பக்கம் வருவதே இல்லை. பரவாயில்லை, நான் செய்த பிசகுக்கு உங்களை என் காரில் ஏத்துக்கிட்டு உங்கள் வீட்டிலே கொண்டு விட்டுடுறேன். ஐயோ, வேண்டாம். சுதர்சன் அண்ட் கோ செல்வரத்தனம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. வாரத்துக்கு ஒரு முறை ஏதாவது ஒரு விழாவில் தலைமை தாங்குவது தான் அப்பாவின் முக்கிய வேலை. அடிக்கடி பத்திரிகையில் கூட அவர் படம் வந்துகிட்டு இருக்கும். அவரோட ஏக புத்திரன் தான் நான். என்னை பற்றியே நான் சொல்லிக்க கூடாது. நான் ரொம்ப சாதுவான பிள்ளை. இருவரும் கலந்து சிரித்தார்கள். அந்த சிரிப்பில் ஏற்பட்ட நட்பு பின்னர் காதலாக வளர்ந்து போக யாரை பற்றியும் அக்கறைப்படாமல் அடிக்கடி சந்திக்கத் தொடங்கினார்கள். வீட்டவர்களுக்கு தெரியாது. கூடியவரை யார் கண்ணிலும் படாமல் இருவரும் பட்டணத்தை காரில் பவனி வந்தார்கள். உன்னைத்தான் கல்யாணம் செய்து கொள்ளப் போகிறேன், பயப்படாதே, தைரியம் சொன்னான் ரவிக்குமார். அவளும் அவனது வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு போனாள். தோழியின் கல்யாணத்திற்கு போவதாக வீட்டில் சொல்லிவிட்டு ரவிக்குமாருடன் திருவான்மியூரில் இருந்த அவர்களது கெஸ்ட் ஹவுஸில் ஒரு இரவை கழிக்க நேர்ந்த போதுதான் அவள் அந்த தவறை செய்துவிட்டாள். குலுங்கி குலுங்கி அழுத அவளை அவன் சமாதானப்படுத்தினான். 3 மாதம் பொறுத்திரு. அப்பா வெளிநாடு சுற்றுப்பயணத்திலிருந்து திரும்பி வந்து விடுவார். அவரிடம் பேசி நம் கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்து விடுகிறேன். உன்னை ஒரு காலம் நான் கைவிட மாட்டேன். கை மீது அடித்து சத்தியம் செய்தான். அவன் சொன்னது போல 3 மாதங்களுக்கு பின் அவன் தந்தை ஊர் திரும்பி விட்டிருந்தார். அந்த ஞாயிற்றுக்கிழமை காலை அவளை அவன் அழைத்துச் சென்று தந்தையிடம் அறிமுகம் செய்து வைப்பதாக ஏற்பாடு. கவலைப்படாதே, இன்னும் 2 நாள்தான். எங்கே கொஞ்சம் சிரி பார்க்கலாம் என்று அவள் கன்னத்தை கிள்ளிவிட்டு போனான். சில நாட்களாக அவள் பட்ட மன வேதனையும் பயமும் கொஞ்சம் நஞ்சமல்ல. அப்போது அவள் 3 மாத கர்ப்பிணியாக இருந்தாள். இந்த உண்மையை அவள் ரவிக்குமாரிடம் கூட சொல்லவில்லை. வீட்டில் யாருக்கும் தெரியாது. அதுவரை ரகசியமாக சமாளித்து விட்டிருந்தாள். அதை வெகு நாட்கள் மறைக்க முடியாதே என்ற திகில். ரவிக்குமாரின் வார்த்தைகள் அவளுக்கு அப்போது மிக்க ஆறுதலை தந்தன. அன்று காலை பத்திரிகையை புரட்டியவள் தன்னையும் மீறி வென்று அலறிவிட்டாள். என்னாச்சு, ஏன் கத்தின? அண்ணி ஓடி வந்தாள். விசாரித்த போது பட்டென்று ஒரு பொய். கீழே உட்கார்ந்தேன், கால் மடக்கென்று சுளுக்கி கொண்டு விட்டது. அப்பொழுது சாமர்த்தியமாக தப்பினாள். ஆனால் குளியல் அறைக்குள் சென்று பத்திரிகையில் படித்த விஷயத்தை நினைத்து குமுறி குமுறி அழுத அழுகை. நேற்று மாலை மகாபலிபுரத்திற்கு உல்லாச பயணம் சென்றுவிட்டு திரும்பி வந்த அம்பாசிடர் கார் எதிரே வந்த லாரியுடன் மோத 3 இளைஞர்கள் படுகாயமடைந்தனர். காரை ஓட்டி கொண்டு வந்த 25 வயது இளைஞன் ஸ்தலத்திலேயே இறந்து போய்விட்டான். மற்ற இருவரும் அபாயகரமான நிலையில் ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். இறந்த இளைஞன் ரவிக்குமார் சுதர்சன் அண்ட் கோவின் அதிபர் திரு செல்வரத்தனத்தின் மகன். நெஞ்சு நெருப்பாக எரிய, வயிறு சுருண்டு துடிக்க, தனது துன்பத்தை வெளியே சொல்லிக்கொள்ள முடியாது அழுதாள் அழுதாள் அழுதாள். அதே சமயம் திகில் நாளடைவில் அசுர வடிவில் அவளை ஆட்டிப்படைத்தது. வயிற்றிலே வளரும் சிசுவை பற்றி அவள் யாரிடம் சொல்ல முடியும்? இப்பொழுது அவள் என்ன செய்வாள்? கருணை இல்லத்துக்கு போகும் முன் அம்மா அவளை எவ்வளவோ மிரட்டினாள். யாரடி அந்த பாவி, சொல்லி தொலை, ஏதாவது செய்ய முடிஞ்சால் செய்து தொலைப்போ. அவன் எவன்னு மட்டும் சொல்லிவிடு, பிடரியை பிடிச்சு தள்ளி கொண்டு வந்து மனையில் உட்கார வச்சு உன் கழுத்தில் தாலி கட்ட செய்திடுறேன். அண்ணன் சவால் விட்டார். ஏம்மா, இத்தனை கேட்குறோமே, அவன் யாருன்னு சொல்லக்கூடாதா? நம்ம அந்தஸ்துக்கு கீழ்ப்பட்டவனா இருந்தாலும் பரவாயில்லை, வேறு ஜாதிக்காரனா இருந்தாலும் நாங்கள் ஒப்புக்கிறோம். அப்பா இதமாக பேசி பார்த்தார். எல்லாவற்றுக்கும் அவளிடமிருந்து வந்த பதில் அழுகைதான். அப்பப்பா, பிரசவ வேதனையின் போது அவள் பட்ட அவஸ்தை. முடிவில் அறுவை சிகிச்சை எதுவுமின்றி ஒரு அழகான பெண் குழந்தைக்கு தாயானாள். குழந்தையை எடுத்து நர்ஸ் காட்டிய போது குமார் குமார் என்று மனதிற்குள் புலம்பியபடியே ஆசையோடு மகளை அணைத்து கொண்டு கண்ணீர் உகுத்தாள். அந்த அழகான குழந்தை அவமானத்தின் சின்னமாக அவளுக்கு சிறிதும் தோன்றவே இல்லை. ரவிக்குமார் அவளிடம் விட்டு போனதொரு நினைவு சின்னம். அதை வளர்த்து ஆளாக்கி அந்த இன்பத்திலே அவள் தன் கவலைகளை மறந்து வாழக்கூடாதா? நர்ஸ் குழந்தையை சிறிது நேரம் அவளிடம் விட்டு போனபோது தன் மார்பில் சுரந்த பாலை அதற்கு புகட்டினாள். அப்படியே குழந்தையை அணைத்து கொண்டு காலம் முழுவதும் வாழ வேண்டும் என்றதொரு ஆசை. திடுக்கிட்டு கண் விழித்து பார்த்தபொழுது குழந்தை அவள் அருகில் இல்லை. நர்ஸ், என் குழந்தை எங்கே என்று அவள் அழுததற்கு பதில் ஏதும் கிடைக்கவில்லை. அன்று மாலை டாக்டர் ரேவதி அவளை பார்க்க வந்திருந்தாள். டாக்டர், ஊர் உலகத்தை பற்றி எனக்கு அக்கறை இல்லை, என் குழந்தையை என்னிடம் கொடுத்து விடுங்கோ.
நான் வீட்டுக்கு எடுத்துட்டு போய் வளர்த்துக்கிறேன் கெஞ்சினாள். டாக்டர் பதிலுக்கு லேசாக சிரித்தாள். ஒப்பந்தப்படி குழந்தையை கருணை இல்லம் எடுத்துக்கொண்டு விட்டது. நீ தனியாகத்தான் நாளை மறுநாள் வீட்டுக்கு திரும்ப போகிறாய். டாக்டர், என் குழந்தையை அனாதையாகவா வளர்க்க போறாங்க? எனக்கு அவளை பார்க்க ஆசையா இருக்கு. ஒரே ஒரு தடவை கொண்டு வந்து என்கிட்ட காட்டச் சொல்லுங்க, விம்மினாள் பார்வதி. முடியாது. கருணை இல்லத்து சட்டங்களுக்கு மீறி நான் எதுவும் செய்வதற்கில்லை. பேசாமல் ஓய்வு எடுத்துக்கோ, டாக்டர் அதட்டினாள். ஒரே ஒரு தடவைதான் பார்க்க ஆசைப்படுறேன் டாக்டர், தயவு செய்து உதவுங்க. அவள் எப்படி கெஞ்சி அழுதாள். பயனே இருக்கவில்லை. 10 மாதம் வயிற்றில் சுமந்தாள். 10 நிமிஷங்களில் பிரிந்து விட்டாள். என்ன கொடுமை! வெளியே சொல்லிக்கொள்ள முடியாத துக்கம். வீட்டுக்கு அவள் திரும்பிய பின்னர் எல்லோரும் அவளிடம் மிகவும் கடுமையாக நடந்து கொள்ளத் தொடங்கினர். பிஏ படிப்பை முடித்து தொலை, பிறகு ஏதாவது தொழில் கல்வி அவசியம். இனி நீ உன்னை காப்பாற்றிக்க தெரிஞ்சுக்கணும், அப்பா சீறினார். பிஏ பட்டத்திற்கு பின் தட்டெழுத்து சுருக்கெழுத்து பயின்று அண்ணன் சிபாரிசின் பேரில் ஒரு பிரபல நிறுவனத்தில் கணக்கர் வேலையை ஏற்றுக்கொண்டாள். அண்ணன் பெங்களூருக்கு மாற்றலாகி தன் மனைவியுடன் போய்விட்டார். எத்தனை முறை அவள் கோடை காலத்தின் போது பெங்களூரில் 10 நாட்கள் அண்ணனுடன் தங்கியிருக்க ஆசைப்பட்டு கடிதம் எழுதி கேட்டு பார்த்தாள். பெற்றோர்களின் கண்களில் மண்ணை தூவிவிட்டு கெட்டுப்போன பெண் அவள். பெங்களூரில் வந்து ஏதாவது தவறு செய்துவிட்டால், உங்கள் தங்கை லீவுக்கு இங்கே வரக்கூடாது, என்னால் பொறுப்பேற்க முடியாது, அண்ணி ஒரேடியாக மறுத்துவிட்டாள். தங்கையின் விஷயத்தை அக்கா ரகசியமாக தெரிந்து கொண்டிருந்தாள். தன் புக்ககத்தார் காதில் பட்டுவிடக்கூடாது என்று உயிரை கையில் பிடித்து கொண்டு வாழ்ந்தாள். ஹைதராபாத்துக்கு வர ஆசைப்படுகிறாயா? அம்மாடி, வேண்டவே வேண்டாம். நான் மானத்தோட வாழ்கிறது உனக்கு பொறுக்கலையா மகராசி? எக்காரணம் கொண்டும் நீ இந்த பக்கம் வரக்கூடாது. அக்கா அவளை வெறுத்து ஒதுக்கிவிட்டாள். உன் அக்கா அண்ணன் 2 பேருக்கும் கல்யாணம் செய்து வைக்க தெரிஞ்ச உன் அப்பாவுக்கு உனக்கு ஒரு வழி செய்ய தெரியவில்லையா? வேலை செய்த இடத்தில் சில பெண்கள் அவள் வாயை கிண்டினர். வரதட்சணை தர முடியவில்லை, சரியான இடம் அமையவில்லை என்று அவளது பதிலை அவர்கள் ஏற்கவில்லை. காதலில் தோல்வி அடைஞ்சிட்டிருப்பாள், அதுதான் இந்த விரக்தி. ஜாதகத்தில் எக்கச்சக்கமான தோஷம் இருக்கும், அதனால்தான் ஒருவரும் கிட்டே அண்டவில்லை. வயது ஆச்சு, எவன் கட்டுவான்? இவளுக்கு 2ஆம் தரமாக கல்யாணம் செய்துக்க பிரியமில்லை, அதுதான் காரணம். இப்படி பலவிதமான வம்புகள். அவைகளை கேட்டுக்கொண்டே நாள் முழுவதும் உழைத்துவிட்டு ஓய்ந்து போய் அவள் வீட்டுக்கு வந்தால் அம்மாவும் அப்பாவும் விரோதியை பார்ப்பது போல அவளை முறைத்தனர். காலம் நழுவியது. அப்பா முதலில் இறந்து போனார். அம்மா சில மாதங்களில் அவரை பின்தொடர்ந்து போய்விட்டாள். இத்தனை பெரிய வீட்டுக்கு வாடகை கொடுத்து உன்னால் சாத்தியப்படாது, எங்கேயாவது ஒன்று கொடுத்தனும் தேடிக்கொள். அண்ணன் கையை உதறிவிட்டு போய்விட்டார். அவளாக தேடிக்கொண்ட ஒன்று கொடுத்தனந்தான் அது. அக்காவும் அண்ணனும் இருந்தும் அனாதை போல் அவள் அங்கே தனியாகத்தான் வாழ்ந்தாள். ஆனால் அக்கம் பக்கத்து கொடுத்தனக்காரர்கள் அவளிடம் அன்பாக நடந்து கொண்டனர். அவளும் மற்றவர்களுக்கு பெரும் உதவியாக இருந்தாள். எத்தனை கஷ்டப்பட்டாலும், மழை கொட்டினாலும், இடி இடித்தாலும் அவள் மார்ச் மாதம் 7ஆம் தேதியை மறக்கவே முடியாது. வேலை செய்யும் நாளாக அது இருந்துவிட்டால் தட்டெழுத்து நிறுவன தலைவரிடம் முன்னதாகவே லீவு வாங்கி கொண்டு விடுவாள். காலையிலேயே ஸ்நானம் செய்துவிட்டு வெளியே போக சுத்தமாக உடுத்தி கொண்டு கிளம்பி விடுவாள். வழியில் கடையில் 2 ஆப்பிள்களோ அல்லது வாழைப்பழங்களோ வாங்கி தோல் பையில் போட்டுக்கொண்டு பஸ் பிடிக்க கியூவில் ஆஜராகி விடுவாள். அண்ணா சாலையில் இறங்கி பூந்தமல்லி போகும் பஸ்ஸை பிடித்து ஏறி உட்கார்ந்ததுமே அவளது நெஞ்சு வெடித்து விடும் போல துடிக்க ஆரம்பிக்கும். தொடர்ந்து ஆண்டுதோறும் அவள் செய்து வந்த பயணம் அது. சாரதாதேவி தலைவியாக இருந்தவரை காலை வேளை அவளை காண வரும் கூட்டத்தில் வரிசையில் நின்று உள்ளே சென்று கொண்டு வந்த பழங்களை மேஜை மேல் வைத்துவிட்டு, இன்னைக்கு என் மக பிறந்த நாள், உங்களை பார்த்துவிட்டு போக வந்தேன் என்று திணறிவிட்டு வெளியே வருவாள். முன்பக்கத்து தோட்டத்தில் நின்று அந்த கட்டிடத்தை சிறிது நேரம் ஏக்கத்துடன் பார்த்துவிட்டு வீடு திரும்புவது வழக்கம். கடந்த 10 வருஷங்களாக ரேவதி அந்த இல்லத்தின் தலைவியாக செயலாற்றி கொண்டிருந்தாள். அவளது முயற்சியால் அதன் அருகே ஒரு முதியோர் இல்லம் சமீப காலத்தில் உருவாகி கொண்டிருந்தது. கோடை காலத்து சூரியன் பூந்தமல்லி நெடுஞ்சாலையை நெருங்குவதற்குள் சுள்ளென்று எரிச்சலுடன் புறப்பட்டு விட்டிருந்தது. பஸ் நிலையத்தில் இறங்கி அருகில் இருந்ததொரு தேநீர் கடையில் அவள் டீயும் பண்ணும் வாங்கி சாப்பிட்டாள்.
டாக்டர் ரேவதிக்கு ஒரு பெரிய கூட்டம் காத்திருப்பது வழக்கம். அந்த பெரிய வரிசையில் நின்று அவள் முறை வருவதற்குள் பசியில் சுருண்டு விழுந்து விடாதிருக்க வேண்டும் என்ற அச்சம் அவளுக்கு. இத்தனை ஆண்டுகள் அவள் அங்கே வந்து கொண்டிருந்தும் அந்த நர்ஸ் அவளை கண்டுகொள்ளவே இல்லை. உள்ளே இருக்கிறவங்களை, அவசரப்படாதே அம்மா, பார்த்து முடிச்சதும் தானே உன்னை அனுப்ப முடியும், கோபத்துடன் எரிந்து விழுந்தாள். பழக்கமான அந்த தேக்கு மரக் கதவை மெல்ல தட்டிவிட்டு உள்ளே போய் நின்றாள். ஏசியில் குளிர்ந்து கொண்டிருந்த அறை சமீபத்தில் மிகவும் சீராக்கப்பட்டு தரையில் கம்பள விரிப்புடன் அலமாரியில் அழகாக அடுக்கி வைக்கப்பட்ட புத்தகங்களுடன் புதுமுகத்துடன் பொலிந்தது. கடந்த ஆண்டில் அவள் பார்த்ததை விட டாக்டர் ரேவதி மிகவும் வயதானவளாக தெரிந்தாள். அடுத்தது யாரு? தடிமனான பிரேம் கண்ணாடி வழி அவளை நிமிர்ந்து பார்த்தாள் டாக்டர் ரேவதி. நான் தான் பார்வதி வந்திருக்கேன் டாக்டர். ஓ, நீயா? உட்கார். என்ன சங்கதி? இன்னைக்கு என் மகள் பிறந்தநாள். அதை கொண்டாட உங்களை பார்த்துட்டு போக எப்போதும் போல வந்திருக்கேன் டாக்டர். பேசி முடிப்பதற்குள் அவள் குரல் துயரத்தில் உடைந்தது. கமலா ஆரஞ்சு கொண்டு வந்திருக்கேன், சாப்பிடுங்கோ. தோல் பையிலிருந்து பழங்களை எடுத்து மேஜை மேல் வைத்தாள். டாக்டர் ரேவதி லேசாக முருவளித்தாள். உன்னை பற்றி என்ன நினைக்கிறதுன்னு எனக்கு இன்னமும் ஒன்றும் புரியலை. நீ ஒன்று எடுத்துக்கோ, நான் ஒன்று எடுத்துக்கிறேன். சீக்கிரம் பழத்தை சாப்பிட்டுட்டு கிளம்பு. உனக்கு பின்னாடி பெரிய கும்பல் நிற்கிறது. அதோட அடுத்த வாரம் நாங்கள் இந்த கருணை இல்லத்து ஆண்டு விழாவை கொண்டாட ஏற்பாடு செய்து விட்டுருக்குறோம். அந்த வேலை வேற எனக்கு ஏகப்பட்டது இருக்கு. உங்கள் நேரம் ரொம்ப அருமையானதுன்னு தெரியும் டாக்டர். ஒரு தாய் என்று என் மனத்துடிப்பை புரிஞ்சு கொண்டு ஆறுதலாக ஒரு வார்த்தை சொல்ல நீங்கள் எனக்கு ஒரு நாளும் மறுத்ததில்லை. எப்பவும் கேட்கிற அதே கேள்வியை கேட்க போகிறேன் டாக்டர். என் மகள் சுகமாக இருக்கிறாளா? எப்பவும் சொல்கிறதைத்தான் நானும் சொல்ல போகிறேன். அவள் சுகமா நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்கா டாக்டர் என்று மேஜை அருகே நெருங்கி வந்து நின்றாள் பார்வதி. எனக்கு ஒரே ஒரு உதவி செய்யணும். இத்தனை வருஷம் நான் கேட்கலை, ஆனால் சமீப காலத்திலே எனக்கு தெம்பு குறைஞ்சிக்கிட்டே போகிறது. அடுத்த வருஷம் வர முடியுமோ முடியாதுன்னு கவலையாக இருக்குது. அதனால் ஒரே ஒரு தடவை தூரம் நின்று என் மகளை நான் பார்க்கும்படி ஏற்பாடு செய்து கொடுத்தா. பார்வதி பேச முடியாது விக்கி அழுதாள். நீ யாரோ அவ யாரோன்னு போன பிறகு ஏன் இந்த ஆசை? அவளை இங்கே ஒப்படைச்சதுலேருந்து என் மனசை குடைஞ்சிக்கிட்டு இருக்கிற ஆசை. இத்தோட 35 வருஷம் ஆகிறது டாக்டர். இதுவரை இந்த கட்டடத்தை பார்த்து மனசை தேத்திக்கிட்டு வந்தேன். இந்த தடவை ஏனோ என்னால் அந்த ஆசையை அடக்கவே முடியவில்லை. ஒரே ஒரு தடவை அவளை பார்க்கணும்னு மனசு தவிக்கிறது. நான் இந்த உதவிக்கு என் உயிர் உள்ளவரை நன்றியாக இருப்பேன் டாக்டர். அவள் வெளியூரில் இருந்தா நான் என்ன செய்ய முடியும்? அவள் இந்த ஊரில் தான் எங்கேயோ சுகமாக வாழ்கிறான். முன் ஒரு தடவை என்கிட்ட நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அவள் பேர், கல்யாணமான விவரம் எதுவும் எனக்கு வேண்டாம். தூரம் நின்று பார்த்துட்டு, குழந்தை உன்னை பாலூட்டி சீராட்டி வளர்க்க பாக்கியம் பண்ணாத பாவி, என்னை மன்னிச்சிடுன்னு மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டு எங்கிருந்தாலும் நல்லா இருமான்னு வாழ்த்துட்டு போயிடுவேன். உதட்டை கடித்து கொண்டு யோசித்தாள் ரேவதி. இதுவரை இந்த இல்லத்து சட்டத்தை மீறி நான் எதுவும் செய்ததில்லை. எத்தனை பெண்கள் இங்கே பிரசவித்து தங்கள் குழந்தைகளை விட்டு போயிருக்காங்க. ஆனால் யாரும் திரும்பி வந்ததில்லை. நீ மட்டும் ஏதோ பிரார்த்தனை போல வருஷம் தவறாமல் இங்கே வந்து கொண்டிருக்க. அதை நினைக்கும் போது அதிசயம் ஒன்றுமில்லை டாக்டர். ஒரு தாயின் மனத்துடிப்பு, அவ்வளவுதான். வர வியாழக்கிழமை இந்த இல்லத்தின் ஆண்டு விழா. அப்போ நீயும் இங்கே வா. ஒரு அழைப்பிதழ் தருகிறேன். நாங்கள் கட்டி கொண்டிருக்கும் முதியோர் இல்லத்துக்கு வந்து தங்கப்போகிற முதியோர்களோட உன்னை நிற்க வைப்பேன். பல பெரிய மனிதர்கள் வந்திருப்பாங்க, பல பெண்கள் வந்திருப்பாங்க. அந்த கூட்டத்தில் உன் பெண் யாருன்னு காட்டுறேன். வாய் பேசாது பார்த்துட்டு நீ போய்விடணும், சரியா? நன்றி டாக்டர், ரொம்ப நன்றி. மகிழ்ச்சியுடன் அழைப்பிதழை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தாள். வீடு திரும்பும்போது நெருப்பாக எரிந்த வெயில் நிழலாக அவளது உடலை தழுவியது. அனலாக வீசிய காற்று தென்றலாக தெரிந்தது. வியாழக்கிழமை காலை விடியும் முன்பே தயாராகிவிட்டாள். அவளுக்கு இருந்த ஒரே பழைய பட்டு சேலையை உடுத்தி கொண்டு புறப்பட்டு விட்டாள். காலை 10 மணி அளவில் கட்டிடத்தின் முன்னால் போடப்பட்டிருந்த ஷாமியானாவில் ஒரே கூட்டம். புல்வெளியில் ஒரு பக்கம் வரிசையாக நிறுத்தப்பட்டிருந்த கார்களை பிரமிப்புடன் பார்த்தாள். அவள் பெண் கார் போன்ற வசதியுடைய குடும்பத்தில் வாழ்க்கப்பட்டிருக்கிறாளா அல்லது சாதாரண நிலையில் இருக்கிறாளா? இந்த கூட்டத்தில் அவள் எங்கே இருக்கிறாள்? இதோ போகிறாளே, உயரமாக ஒடிசலாக, இவள்தான் அவள் மகளோ? அதோ நிற்கிறாளே, அவளா? இந்த கூட்டத்தில் அவள் எங்கே இருக்கிறாள்? துக்கம் நெஞ்சை பந்தாக அடைத்தது.
கண்கள் பனிக்க அவள் கால் நடுங்க வயோதிகர்களுடன் வரிசையில் உட்கார்ந்து கொண்டிருந்தாள். விழாவுக்கு வந்தவர்கள் சுருக்கமாக பேசியதும், முதியோர் இல்லத்தில் குடிபுக போகும் பெண்கள் எழுந்து வந்து விழா தலைவி தரும் உணவுப் பொட்டலத்தை வாங்கிக் கொள்ளவும் என்று ஒலிபெருக்கியில் யாரோ உத்தரவிட, அவள் வாழ்க்கையில் எத்தனையோ கியூவில் நின்று பழகி இருக்கிறாள். ஆனாலும் ஏனோ நெஞ்சு படபடத்தது, கால்கள் தள்ளாடின, மூச்சு நின்றுவிடும் போன்றதொரு கலவரம். இந்தாங்க, கையில் பிடிச்சுக்கோங்க என்ற இனிய குரலை கேட்டு திரும்பினாள். கீழே நழுவி விழ இருந்த உணவுப் பொட்டலத்தை விழா தலைவி அவள் கையில் வைத்து, இப்படி இந்த பக்கமா போங்கோ என்று கையை பிடித்து அவள் வெளியேற வேண்டிய திசை பக்கம் திரும்பினாள். எல்லோரும் புல்வெளியில் உட்கார்ந்து தங்களுக்கு அளிக்கப்பட்ட உணவுப் பொட்டலத்தை பிரித்து சாப்பிடத் தொடங்கினர். பிரமிப்பும் ஏக்கமுமாக உட்கார்ந்திருந்த அவள் அருகே டாக்டர் ரேவதி வந்தாள். பார்வதி, நீ ஏன் சாப்பிடலை? அப்படியே உட்கார்ந்திருக்கிறியே? டாக்டர் விசாரித்தாள். மெல்ல எழுந்து நின்றாள் பார்வதி. என் மகளை பார்க்கணும் என்கிற ஆசையில எனக்கு பசியே இல்லை டாக்டர். உணர்ச்சி வசத்தில் தடுமாறினாள். உன் மகள் தன் கையாலே கொடுத்த சாப்பாட்டை கூடவா சாப்பிட மாட்ட? என்ன சொல்றீங்க டாக்டர்? வியப்பு தாளாது திணறினாள் பார்வதி. இன்னைக்கு விழாவுக்கு தலைமை வகிச்சாலே, இதோ இந்த பக்கமா வந்துகிட்டு இருக்காங்களே, அவதான் உன் மகள். பெயர் நந்தினி. இங்கே வெள்ளை சபாரி சூட்டில் கம்பீரமா நிற்கிறாரே, அவர்தான் உன் மருமகன் ஜெயந்தன், பெரிய தொழிலதிபர். அதோ புல்வெளியில பட்டுப்பாவாடை குலுங்க ஓடுகிறாளே ஒரு சின்ன குட்டி பெண், அவதான் உன் பேத்தி அனுபமா. நல்லா பார்த்துக்கோ டாக்டர் அடிக்குரலில் சொன்னாள். பார்வதி உணர்ச்சி வசத்தில் நடுங்கி போனாள். இவளா என் மகள்? இவளேதான் உன் மகள். இப்ப சொல்லு, நீ வளர்த்திருந்தா நந்தினி இந்த உயர் நிலைக்கு வந்திருப்பாளா? புரிகிறது. அவமான சின்னமாக எல்லோராலும் ஒதுக்கப்பட்டு என்னை போல ஒன்று கொடுத்தனத்துல நடமாடி கொண்டிருப்பா. பெரியதொரு தப்பு செய்தவனா. ஆனாலும் கடவுள் என்கிட்ட எத்தனை கருணை காட்டியிருக்கிறார். நம்ப முடியவில்லை டாக்டர். இவளா என் குடும்பம்? டாக்டர், நன்றி, ரொம்ப நன்றி டாக்டர். இன்னொரு தடவை நான் என் மகளை பார்க்கலாமா? விழா முடிகிற வரை பல தடவை உன் குடும்பத்தை பார்த்து நீ மகிழலாம். கருணை இல்லத்து தலைவி உன் மகளை ஒரு பெரிய மனிதர் மனைவிக்கு தத்தாக கொடுத்தாங்க. அதனால புரிகிறது டாக்டர், நல்லாவே புரிகிறது. எங்கே இருந்தாலும் அவள் நல்லா இருக்கட்டும், போதும் அது எனக்கு. இன்னைக்கு நான் நிம்மதியா தூங்குவேன். இனி எனக்கு நிம்மதி, மீளா நிம்மதி. விழா முடியும் வரை கண்களால் பார்த்து பார்த்து பூரித்து போனாள். முடிவில் நந்தினி தன் கணவன் குழந்தைகளுடன் காரில் புறப்பட்டு போவதை பார்த்து கொண்டு வியப்புடன் நின்றாள். அவளையும் மீறி கன்னத்திலே வழிந்து மார்பில் நனைத்த கண்ணீரை துடைத்து கொண்டு மெல்ல வெளியே வந்தாள். வீட்டு கூடத்தை ஒட்டியிருந்த படுக்கை அறை கதவை திறந்து உள்ளே சென்று தரையில் உட்கார்ந்த போது உணவுப் பொட்டலம் இன்னமும் அவள் கையிலே தான் இருந்தது. அன்னைக்கு உனக்கு ஒரு வாய் பால் கொடுத்தேன், அதற்கு பதிலா இன்னைக்கு எனக்கு வயிறார சாப்பிட இதை கொடுத்தியம்மா என் கண்ணே என்றபடி பொட்டலத்தை மார்போடு அணைத்து கொண்டாள். குமார், உங்களுக்கு தெரியுமா, நான் நம் மகளை இன்னைக்கு கண்ணால பார்த்து பொறிச்சு போய் வந்திருக்கிறேன். குமார், அவள் எத்தனை அழகா இருக்கா தெரியுமா? குமார், நம்ம மக ஓஹோன்னு வாழ்றா. குமார், அவ குடும்பம் உங்க அந்தஸ்துக்கு ஈடானதாக தான் இருக்கும். மேலே பேச முடியாது, மார்பு அடைக்க அப்படியே கூரையில் சாய்ந்து விட்டாள். பல ஆண்டுகள் துன்பத்தில் துடித்த அந்த உயிர் அமைதியாக வெளியேறி கொண்டிருந்தது.